முதல்ல எஸ்தர்கிட்ட இருந்தான ஃபர்ஸ்ட், நான் ராஜாவுக்கு பிடிச்சமானவ தான், ஆனாலும் சரி நான் தேவனிடத்தில் போய் முதலில் காத்திருக்கிறேன். கர்த்தர் காத்திருக்கிறவனைத்தான் கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் நினைக்கிற காரியம் மாறுதலாய் முடிய வேண்டும், கர்த்தர் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கட்டளையிட வேண்டும்னா வெறும் நீங்க கிரியை செய்தால் போதாது, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தன்மை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு காத்திருக்குதல் இல்லை, விசுவாசிக்கும் இல்லை. தேவன் நீங்கள் நினைக்கிற காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது எஸ்தர் செய்த காரியம் என்ன? 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 8:3 வாசிங்க. பின்னும் எஸ்தர் ராஜசமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதஞ்செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். இரண்டாவது கண்ணீரோடு கூடிய விண்ணப்பம். எஸ்தர் கேட்டா ராஜா என்ன சொல்லிட்டான் தெரியுமா? ராஜா ஒரு வார்த்தை சொல்றான், உன் விண்ணப்பம் என்ன? நீ தேசத்தில் பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தரேன்ட்டான். ஒரு தடவைக்கு 3 தடவை சொல்லிட்டான், உனக்கு என்ன வேணும் நான் தரேன்ட்டான். அடுத்து ஆமான பத்தி சொன்ன உடனே அதையும் சரின்ட்டான். அவன் வேற ஒண்ணுமே சொல்லலை, சரி அப்படின்ட்டான். ஆனாலும் தன் ஜனங்களுடைய விடுதலைக்கு எஸ்தர் செய்த இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அவன் பாதங்களில் விழுந்து அழுது கெஞ்சி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தரை அசைக்கிற இரண்டாவது மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய கண்ணீர். ஆனா அது உண்மையான கண்ணீரா இருக்கணும்.